மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. மக்களிடம் பரிந்துரை கோரும் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் ரமேஷ், செய்தி குறித்து முழு விவரம். வணக்கம். திமுக தேர்தல் அறிக்கையில என்னென்ன விஷயங்கள் இடம்பெற வேண்டும் என்று பொதுமக்கள் தங்களுடைய பரிந்துரைகளை திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவிடம் சொல்லலாம் என்று திமுக தலைமை அறிவித்திருக்கிறது. பொதுமக்கள் நேரிலோ தபால் மூலமோ மின்னஞ்சல் அல்லது சமூக வலைதளம் மூலமாக தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம் என்று திமுக அறிவித்திருக்கிறது. திமுக தரப்புல வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில முதல்வர் ஸ்டாலினின் குரலாக டிஎம்கே மேனிபெஸ்டோ பொதுமக்களின் கருத்துக்களை வரவேற்கிறது. வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தல் என்பது தமிழ்நாட்டின் உரிமைகளை காக்கவும் மாநில சுயாட்சியை சொல்வதற்குமான ஒரு தேர்தல் என்று அந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் தேர்தல் அறிக்கை, திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில என்னென்ன விஷயங்கள் இடம்பெற வேண்டும் என்பதை எழுத்துப்பூர்வமாக திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயம் முகவரிக்கு பொதுமக்கள் சொல்லலாம் அல்லது மின்னஞ்சல் மூலமாக அனுப்பலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 8069556900 என்ற தொலைபேசி மூலம் அந்த தொலைபேசி எண்ணிற்கு அழைத்தும் பொதுமக்கள் தங்களுடைய தேர்தல் அறிக்கையில என்னென்ன விஷயங்கள் இடம்பெற வேண்டும் என்பதை சொல்லலாம் என்றும் திமுக அறிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ட்விட்டர், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைதளங்கள் மூலமாகவும் ஒரு ஹேஷ்டாக் டிஎம்கே மேனிபெஸ்டோ 2024 என்ற ஹேஷ்டாக் மூலமாகவும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம் என்று இந்த தேர்தல் அறிக்கைக்கு திமுக பொதுமக்களிடம் கருத்துக்களை கேட்டு வருகிறது. ஆன்லைன் மூலமாக QR கோடை ஸ்கேன் செய்து அது மூலமாகவும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். பிப்ரவரி 25ஆம் தேதி வரை பொதுமக்களிடம் கருத்துக்கள் கேட்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிப்ரவரி 25ஆம் தேதி வரை பொதுமக்கள் சொல்லக்கூடிய கருத்தை பொறுத்து அந்த கருத்தை திமுக தேர்தல் அறிக்கைக்குழு பரிசீலிக்கும். அதற்கு பிறகு திமுக சார்பில் ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திமுக தமிழகத்துல ஆளுங்கட்சியாக இருப்பதால் தேர்தல் அறிக்கையில என்னென்ன வாக்குறுதிகள் கொடுக்க போகிறது என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கும் நிலையில் பொதுமக்களிடமும் தேர்தல் அறிக்கை தயாரிப்புக்காக திமுக கருத்துக்களையும் கேட்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.